வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கோழைன்றதை நிரூபிக்கிறான் பாருங்க. கோழைத்தனத்தை வெளிக்காட்டுறான். பேரை சொல்ல கூட இருக்கிறவங்கன்னா யார்? நம்ம யாரை நினைக்கிறோம் சார்? நம்ம த்ரீஷாவை நினைக்கிறதா, ஜெகதீஷன் நினைக்கிறதா, புஷியானந்தன் நினைக்கிறதா, ஆதவஜோ நினைக்கிறதா, ஜான ஆரோக்கியசாமி நினைக்கிறதா? சங்கீதா வந்து கூட வாழ்ந்தவங்கடா. இது கூட தெரியல. இதில் இவன் வாழ்ந்த லட்சணம் என்னன்ட்டு. மனைவி வந்து கூட இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது சார், மனைவி கூட வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். ஆனால் ஒரு பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து அப்போ பார்த்துங்க, இவர் முதலமைச்சர் ஆனார்னா என்ன கதி? எல்லாம் அந்த பொம்மையை காட்டுவானுங்க, எல்லாம் அந்த இவர்கிட்ட குறைய சொல்லிட்டு போங்கன்னு வாங்க. அந்த பொம்மை அங்கே நிற்கும், அது பாருங்க, இப்படி நிற்கும். இல்லை இந்த விட்டா வந்து இல்லை காக்கா கருமாதி நடத்தி காக்காக்க சோறு வச்சுருவாங்க போல இருக்கு. எது ஸ்விங்கி சாப்பிட்றாங்களா சார், இந்த பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி வாயா ஊன்றான். என்ன இது ஒன்றும் புரியவே இல்லை. நம்ம போய் உட்காந்த உடனே ஆங்கர் சார் த்ரிஷா மேம் ட்ரீட் பண்ணிருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் உங்கள் பார்வையிடு சார். இப்படி தான் சார் ஓடிட்டு இருக்குது கர்மம். நமக்கு என்ன தலைவலியாக இருக்குது. இவன் வந்து இந்த அரசியல் வந்ததுலேருந்து வணக்கம் சார். வணக்கம் முருகன் சார். வணக்கம். விஜய் அவர்கள் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மக்களெல்லாம் சந்திச்சிருக்காரு. ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கூட இருக்கிறவங்க வச்சே வந்து என் மேலே அவதூறு பரப்புறாங்கன்றாரு. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறது, கூட இருக்கவங்கன்னா யாரை சொல்ல வர்றாரு? பெத்த அதாவது பிள்ளைகளை சொல்கிறாரா, மனைவியை வச்சிட்டு இருக்கிறவங்க சொல்கிறாரா, இல்லை அப்பா அம்மாவை சொல்கிறாரா? வச்சிட்டு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அது உங்கள் பாஷை நீங்கள் வச்சுங்க. வச்சிட்டு இருக்கிற இல்லை இவரை விட்டு வெளியில் வந்தாங்க சில பேர், உங்களுக்கே தெரியும், பிடி செல்வகுமார், ரவிராஜன் போன்ற ஆட்கள், இவங்கள சொல்கிறாங்களா? இவர் யாரை சொல்கிறாரு சார்? இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கிறதே வந்து டைம் வேஸ்ட் சார். வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கோழைன்றதை நிரூபிக்கிறான் பாருங்க. கோழைத்தனத்தை வெளிக்காட்டுறான். பேரை சொல்ல கூட இருக்கிறவங்கன்னா யார்? நம்ம யாரை நினைக்கிறோம் சார்? நம்ம த்ரீஷாவை நினைக்கிறதா, ஜெகதீஷன் நினைக்கிறதா, புஷியானந்தன் நினைக்கிறதா, ஆதவஜோ நினைக்கிறதா, ஜான ஆரோக்கியசாமி நினைக்கிறதா? யாரை நினைக்கிறது சார்? நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி என்ன, அதுலேருந்து ரவிராஜாவை நினைக்கிறதா, பிடி செல்வகுமார் நினைக்கிறதா? இல்லை சொல்லுங்கள், யாரை நினைக்கிறது? இல்லை மாமா வேலை பண்ணுற ஜெகதீஷன் நினைக்கிறதா? கூட இருக்கிறவங்கன்னா யார் சார் சொல்லுங்கள்? இருந்தவங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. கூட இருந்தவங்க, அவங்க கூட இருந்தவங்க கிடையாது, கூட வாழ்ந்தவங்க. சங்கீதா வந்து கூட வாழ்ந்தவங்கடா. இது கூட தெரியல. இதில் இவன் வாழ்ந்த லட்சணம் என்னன்ட்டு. மனைவி வந்து கூட இருந்தாங்கன்னு சொல்லக்கூடாது சார், மனைவி கூட வாழ்ந்தாங்கன்னு சொன்னோம். என் கூட இருக்கிற அப்படின்னு சொல்ல மனைவின்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவின்னு தான் சொல்லுவாங்க. என் கூட இருக்கிற மனைவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என் கூட இருக்கிற மகன் சொல்ல மாட்டாங்க. என் கூட இருக்கிற மகள் சொல்ல மாட்டாங்க. என் கூட இருக்கிற அப்பா சொல்ல மாட்டாங்க. என் கூட இருக்கிற அம்மா சொல்ல மாட்டாங்க. என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அம்மா, என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற அப்பா, என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மனைவி, என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மகன், என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிற மகள், இப்படி தான் சொல்லுவாங்க. கூட இருக்கிறவங்கன்னா அது டெம்பரரி சார். வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா அது பர்மனெண்ட். பெர்மனண்ட்டுக்கும் டெம்பரரிக்குமே வித்தியாசம் தெரியல. ஏன்னா இவன் வாழ்க்கையில் எல்லாருமே டெம்பரரி தான். விஜய் வாழ்க்கையில் எல்லாருமே டெம்பரரி. இல்லை விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து வந்து 20ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறாங்க. எல்லா ஊருக்கும் போகிறாங்க. போகலாம் தாண்டா நாங்களும் கேட்குறோம். போய் தொலைந்தாலும் நம்ம சொல்கிறோம். கணிசமான வந்து மக்கள் தொகை குறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் நீ இல்லையா? மாவட்டத்துக்கு ஒருத்தனாவது சாகலைன்னா எப்படி? போய் தொலைந்தாலும் சொல்கிறோம். பல பேர் சொல்கிறான். என்னன்னு கேட்டால் எஸ்ஓபி போட்டாங்க. யாருக்கும் இங்கே தனியாக இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். பாதுகாப்பு கருதி இங்கே யார் உயிருமே போகலைன்னா சொல்லுங்கள். இப்போ நாம் தமிழர் வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க, அங்கே எதாவது உயிர் போதா சார்? திமுக வந்து பாருங்கள், இது வரைக்கும் பிரச்சாரத்தில் இது வரைக்கும் ஒரு உயிர் போனதா சொல்லுங்கள். முக ஸ்டாலின் போன கூட்டத்தில் 4 பேர் வந்து இறந்துட்டாங்க, இல்லை 2 பேர் இறந்துட்டாங்க, இல்லை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். எடப்பாடி பழனிசாமி மீட்டிங்கில் போன வந்து ஒருத்தரை வந்து வண்டியிலிருந்து கீழே விழுந்து இறந்துட்டாருங்க சொல்லுங்கள். யாராவது சொல்லு, எந்த நாம் தமிழர் சொல்லுங்கள். உன்னுடைய கூட்டத்தில் தானே ஒருத்தர் செத்து போகிறான், உனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவல்துறை கவலைப்படுது. யார் எஸ்ஓபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டியாக அவங்க கவலைப்படுறாங்க. அவ்வளோதானே? புரிஞ்சுக்கிற முதல் நீ ஒழுக்கமாக நீ அப்படியே நீ வந்து கண்டிக்கிறோன்னா சொல்லு. பா இந்த தலைவர் அப்படி இல்லைப்பா, இந்த தலைவர் வந்து தப்பு செய்தால் கண்டிப்பார், நான் ரசிகராக இருந்தாலும் வந்து கண்டிப்பார், யாராக இருந்தாலும் கண்டிப்பார், அப்படின்னா பரவாயில்ல.
நீ தான் ஒரு பக்கம் வந்து இதில் தருதலை மாதிரி பேச விடுற பெண்களை, இன்னொரு பக்கம் வந்து தருதலைக்கு மாதிரி நடந்துக்கிறானுங்க. வேனுக்கு முன்னாடி நீச்சல் அடிக்கிறான், ஆமாம் வேனுக்கு முன்னாடி கீழே ரோட்டில் படுக்கிறான். இதெல்லாம் செட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வாகனத்துக்கு பின்னோக்கி வர்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தற்கொலைகள் பின்னாடியே ஓடி வருது. இந்த வேனில் நீச்சல் அடிக்கிறது, வேனுக்கு முன்னாடி விழுறது, காருக்கு முன்னாடி நீச்சல் அடிக்கிறது, கார் மேலே நீச்சல் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து செட்டிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதில் இதெல்லாம் நீ விரும்புகிற, என்னைக்கு நீ லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியோ அப்போ உன்னுடைய மனநிலை என்னன்னு புரியாதா மக்களுக்கு? அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீ தாராளமாக தினம் போ, தினம் ஒரு மாவட்டத்துக்கு போ. அதுவும் நாட்கள் குறைவாக இருக்குது, மொத்தம் 14 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி டேட்டுக்கு நீ நினச்சா கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35 தொகுதி 30 தொகுதி நீ ரீச் பண்ணணும் இல்லையா? 40 தொகுதி ரீச் பண்ணணும் நீ இன்றைக்கி டேட்டுக்கு. இல்லை, அவர் வந்து எங்கள் தங்கத்தையே வந்து உங்கள் தொகுதியில் நிற்க வச்சுக்கிறோம், எல்லாரும் வாக்களிங்கன்றாங்களே சார். சார் நான் தான் சொல்கிறேன்ல சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். செயல்பாடு என்னன்னு பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஒரு ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறாங்க. இவர் நாளைக்கே முதலமைச்சராரு, சான்ஸே கிடையாது. ஓட்டை பிரிக்க போகிற அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஓட்டை பிரிக்க போகிறேன். அந்த ஓட்டை பிரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக தான் முடியும். திமுக வந்து எளிதாக வெற்றி பெறுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வேணா பாருங்கள், கூட்டணியுடைய தயவு எல்லாமே சிங்கிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி பெறுவாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிமுக ஓட்டை பிரிக்க போகிற, அதான் நடக்க போகுது. இல்லை சார், செத்தவங்க பொம்மையை எடுத்துகிட்டு வந்தால் அது அதிமுக, உயிரோடு இருக்கிறவங்க பொம்மையை எடுத்துகிட்டு வந்தால் அது தாவேக்கா அப்படின்ற மாதிரி போடுறாங்க. ஏதாவது தெரியல, பொம்மையை வச்சு ஓட்டு. நான் என்ன செய்கிறேன், இந்த பொம்மை அரசியல் நான் சொல்கிறேன். கடந்த காலத்தில் எம்ஜிஆர் இறந்துட்டார். எங்கேயாவது எம்ஜிஆருடைய வந்து அந்த பேனர் கட் அவுட்டாவது கொண்டு போயிருப்பாங்களா சார்? எங்கேயாச்சும் ஒரு ப்ளைவுட்டில் கட் பண்ணி கூட எடுத்து போய் காட்ட முடியாதா? அதெல்லாம் கிடையாது கடந்த காலத்தில். அதெல்லாம் வந்து ஒரு பேனர் வந்து சைடில் எங்கேயாவது ஒரு மாநாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் தொங்கிட்டு கிடக்கும், ஒரு பேனரை கட்டி விட்ருவாங்க, அவ்வளோதான், கட் அவுட் வச்சு விட்ருவாங்க. ஆனால் ஒரு பொம்மை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து மக்கள்கிட்ட வந்து அப்போ பார்த்துங்க, இவர் முதலமைச்சர் ஆனார்னா என்ன கதி? எல்லாம் அந்த பொம்மையை காட்டுவானுங்க, எல்லாம் அந்த இவர்கிட்ட குறைய சொல்லிட்டு போங்கன்னுவானுங்க. அந்த பொம்மை அங்கே நிற்கும், அது பாருங்க இப்படி நிற்கும். இது அப்படி தானே சார் இருக்குது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு படத்தில் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து பணத்தை வந்து டிராஃபிக் போலீஸாக இருப்பார். இது அந்த டிராஃபிக் போலீஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை உட்கார வச்சுட்டு அந்த பணத்து பக்கத்தில் வந்து இவர் உட்காந்துருப்பார், அது உயிரோடு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. இவனுங்க வேனில் நிற்க வச்சு ஒரு பொம்மையை எவ்வளோ என்னென்ன தற்கொலை வேலையோ அத்தனை வேலையும் பண்ணுறானுங்க, பாக்கி வைக்காமல் பண்ணுறானுங்க, சிந்தாமல் செதுறாமல் அத்தனையும் தற்கொலை வேலைகள். இல்லை சார், இவர் வந்து நிறைய இடங்கள்ல அந்த பிரச்சாரத்தை ரத்து பண்ணிட்டு போறாரு. அதுக்கு என்ன காரணன்றத பாண்டே அவர் விளக்கிக்கு என்னென்ன கூட்டத்தை கூட்ட முடியல, அந்த இடத்த ரத்து பண்ணிட்டு போயிடுறாராம் அவர். ஆமாம், உள்ளபடியே அதுதான். பெரம்பூரில் என்ன அப்செட் ஆனது? பெரம்பூரில் போய் பார்த்த உடனே திருச்சி டிசைட் ஆகுது சார். பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு, கூட்டம் வரல. கூட்டம் இல்லைன்னா உனக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் வருது. ஏன்னா போகிற இடத்துலலாம் கூட்டம் இருக்கணும். உண்மை அது. ஏதோ பாண்டே உண்மை சொன்னதுக்காக பாராட்டலாம். இந்த இப்பயாவது ஒரு உண்மை சொன்னீங்க பாண்டே, அப்படி சொன்னீங்களே பாண்டே அப்படின்னு சொல்லி பாராட்டலாம். இப்பயாவது ஒரு உண்மையை சொன்னீங்களே பாண்டே. அது கூட எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவை நேற்று பேசுன பிறகு வருது பாண்டே கிட்டேருந்து இந்த வார்த்தை. நேற்றுக்கு பாண்டே பாஜகவை வந்து சாடிட்டாரு யாருன்னா விஜய். அப்போ உடனே பாண்டே கிட்டே இப்படி ஒரு வார்த்தை வருது. இல்லைன்னா என்ன சொல்வார் இதே பாண்டே? இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து தடை ஏற்படுத்தக்கூடாதுங்க. இல்லை சார், முதல்ல வந்து பொம்மையை வச்சு ஓட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விஜய் மாதிரியே ஒருத்தர் வேஷம் போட்டு வந்து ஓட்டு கேட்குறாங்க. சார் நான் தான் சொல்கிறேன் சார், கடந்த காலத்தில் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம் சார். இதே வந்து சசிகலா கிட்ட வந்து வரிசையாக வந்து தலைவர்கள் எல்லாம் பொம்மை மாதிரி வந்து மேக்கப் போட்டு வந்துட்டு அந்த மாதிரி கிட்ட வந்து வணக்கம் சொன்ன கதைலாம் கடந்த காலத்தில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு இறந்து போன தலைவர்களை கொண்டு வந்து காட்டுறதுன்னு ஒன்று இருந்துச்சு கடந்த காலத்தில். இதெல்லாம் காட்டுனது தான், இல்லாமலாம் கிடையாது. ஆனால் உயிரோடு தான் இருக்கிறான் அவன் தலைவன். அவனை கூப்பிட்டு வரதுக்கு கதி இல்லாமல் இவனுக்கு என்ன கேட்டால் வந்து ஒரு வேக்ஸ் பொம்மையை கொண்டு வந்து நிற்க வைக்கிறான்னா என்ன பொருள் அப்போ? இல்லை அதான் சார், இப்போ உயிரோடு இருக்கும்போது எப்படி சார் இது மாதிரி இருந்து கூட்டினது? அதுதான் சார், இங்கே அந்த மாதிரி இன்னும் விட்டா கருமாதிரியே பண்ணிடுவானுங்க போல இருக்கு விஜய்க்கு. இல்லை இன்னும் விட்டா வந்து இல்லை காக்கா கருமாதி நடத்தி காக்காக்க சோறு வச்சுடுவானுங்க போல இருக்கு. எது அதான் சார், இப்போது
உயிரோடு இருக்கிற தலைவர்களே பார்த்தீங்கன்னா 70 வயசுக்கு மேலே எடப்பாடியாக இருக்கட்டும் ஸ்டாலின் அவங்களே ஊருக்கு ஊருக்கு போய் சுற்றுறாங்க. இவர் என்னென்ன ஒரு நாள் போட்டு 3 நாள் லீவ் போட்டு பார்த்துக்கிறாரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்கும் சாட்டை துரைமுருகன் தான் உன்னிப்பாக அதை பார்த்துருந்தார். பேசும்போது பார்த்தீங்களா அந்த வாயை என்ன பண்ணுறான்ட்டு இந்த ஏதோ ஸ்விங்கி சாப்பிட்ற மாதிரி பண்ணுறான் பாருங்க. இது வாயை ஸ்விங்கி சாப்பிட்றாங்களா சார், இந்த பபுள் கம் சாப்பிட்ற மாதிரி வாயா ஊன்றான் என்ன இது ஒன்றும் புரியவே இல்லை. படத்தில் பண்ணுறதுலாம் பண்ணுறாரு. அது என்ன இதுன்னு கேட்குறேன். ஸ்டைல்ஸ் அவருடைய ஸ்டைல்ஸ் என்ன ஸ்டைல் இது? வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயை அப்படியே வாயை நுமுட்டுறான் உள்ளே. பேசுறா பேசுகிறேன் 4 நிகழ்வு அப்படியே அறுத்து தள்ளிட்டார். 1 மணி நேரம் பேசி பேசுறதே 10 நிமிஷம். இதில் வேற எனக்கு ஆட விடலை, எனக்கு கூட பத்தலை. பேசுறதே 10 நிமிஷம் தானே சார். அங்கே மொத்தமே 10 நிமிஷம் சரக்கு இருக்கா? அதுவும் கிடையாது. சரக்குனா என்ன? பேச்சில் சரக்கு இருக்கா? இல்லை, அந்த சரக்கு தான் இருக்குது 6 மணிக்கு. சார் புஷியானந்த் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு. எங்கெல்லாம் விஜய் பிரச்சாரத்துக்கு வருவார், புஷியானந்த் பதில் சொல்கிறாரு, காவல்துறை அனுமதி கொடுத்தா வருவார். அதுக்கு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, போலீஸ் தான் அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. புஷியானந்த் இதுக்கு தான் நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறதே இல்லை அப்படின்னு போயிடுறாங்க. இப்போ புரியுதுங்களா? அவன் அதுக்கு மேலே அறிவாளி, பெரும் புலவர். எது? அரிஸ்டாட்டில். யார்? எல்லாம் அதில் இருக்கிற பாருங்க. அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இது சாக்ரட்டிஸ், இந்த மாதிரி ஆளுக்கு தான் அப்படியே லைனாக கொண்டு வாங்க. சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இந்த மாதிரி எல்லாம் இவங்கெல்லாம் பெரும் வந்து ஞானிங்க எல்லாமே அந்த கட்சியில். ஒவ்வொருத்தரும் ஆளுங்களை பாருங்க. இல்லை சார், இவங்க எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து தான் கூட்டிருக்கானுங்க. இவனுக்கு வந்து திமுக 200 ரூபா ஊப்பின்றானுங்க, இவனுக்கு 300 ரூபா கொடுத்து கூட்டியிருக்கானுங்க கூட்டத்தை. நிறைய இடத்துல சார் இப்போ விஜய் வரணுன்னாலே அங்கே வந்து கூட்டம் இருக்கணும், கூட்டத்தை காட்டணும். விஜய் வரணும்னால கூட்டத்தை காட்டணும். அப்போ என்ன செய்யணும்? அவங்க 200 ரூபா கொடுக்க 300. நீங்கள் தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் நிறைய கூத்து அரங்கேறம் பாருங்கள். தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் நிறைய நடக்கும். அப்புறம் என்ன நீ மாற்று? எனக்கு புரியல. அது கடைசி வரைக்கும் 1 பைசா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வந்து நாம் தமிழர் நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா. கடைசி வரைக்கும் என்ன வந்தாலும் பாரு, தோல்வியே வரட்டும், தோல்வியே வந்தாலும் பரவாயில்ல, 1 பைசா வந்து ஓட்டுக்காக கொடுக்க. இதுதான் கொள்கை பிடிப்புன்றது. இதுதான். இல்லை சார், விஜய் அவர் வந்து கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை பற்றி பேசுறதை விட திரிஷா விஜய் மேட்ரு தான் அதிகமாக வந்து டேக்கே விழுந்திருக்கு சார். அப்படி தான் சார் நடக்குது. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாரெல்லாம் பேசணும் வரோம். அண்ணாவை பற்றி பேசுகிறோம், பெரியாரை பற்றி பேசணும், கலைஞரை பற்றி பேசணும், ஸ்டாலினை பற்றி பேசணும், இப்படி வரும். எம்ஜிஆரை பற்றி பேசணும், ஜெயலலிதா பற்றி பேசணும், எடப்பாடியை பற்றி பேசணும், இப்படி வரும். வந்து உட்காந்ததுமே இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க, இப்படி உட்காந்து சார், இங்கே பாருங்க. நம்ம போய் உட்காந்த உடனே ஆங்கர் சார், திரிஷா மேம் ட்வீட் பண்ணிருக்காங்க சார், அதை பற்றி நீங்கள் உங்கள் பார்வையிடு சார். இப்படி தான் சார் ஓடிட்டு இருக்குது கர்மம். நமக்கு என்ன தலைவலியாக இருக்குது. இவன் வந்து இந்த அரசியல் வந்ததுலேருந்து இந்த கேள்வியை வந்து லைலா மணி யாருன்னா வந்தால் கேளுங்க, தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காதீங்கன்னு இருக்குது. ஏன்னா என்ன எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது அரசியலில். நாம் தமிழ் அரசியலை பற்றி பேசுங்க, தமிழ் தேசிய அரசியலை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து செயல் திட்டங்களை பற்றி பேசுங்க, தேர்தல் அறிக்கையை பற்றி பேசுங்க. நாம் தமிழ் தேர்தல் அறிக்கை 450 அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா உலகமே வியந்து கிடக்குது, அதை பற்றி பேசுங்க. அதை விட்டுட்டு சார் திரிஷா மேம் வந்து இந்த முடியை இப்படி கோதிக்கிட்டு திரிஷா கருவம் என்னடா தலைவலி இது கருவம். இதுக்கு காரணம் யார்? விஜய் தானே சார் காரணம். நீங்களே சொல்லுங்கள். இல்லை படம் தான் காப்பிடியான்னு பார்த்தா ஒரு குழந்தைய தூக்கி மேலே உட்கார சரி கவனிச்சிருப்பீங்க. இதை வந்து அதுக்கு முன்னால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதியில் பிரச்சாரத்தில் பண்ணியிருக்காரு. காப்பின்றது இதுதான். காப்பின்றது சார், இந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறது இதெல்லாம் வந்து யார் கடந்த காலத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திராவிட அரசியல் பண்ணுறது. அது குறிப்பாக வந்து திமுக பண்ணுது. கிழவிகளை கட்டி பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பண்ணக்கூடியது. நல்லா இதெல்லாம் வந்து இதுதான். ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது கிழவியை கட்டி பிடிக்கிறதுனா அது அவன் அதிமுகக்காரன், சரிங்களா? இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்கன்னா ஒரு படத்தில் கவுண்டமணி படத்தில் பார்த்தீங்கன்னா ஊர் மரியாதைன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட பேர் இவர் சரத்குமார் நடிப்பார். அந்த படத்தில் நெப்போலியன் நடிப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் வைப்பார். குழந்தைக்கு பேர் வச்சு குழந்தை கொடுப்பார். குழந்தை காலில் கொலுசு இருக்காது. அந்த மாதிரி தான்
இந்த குழந்தைங்களை கொடுத்து இதெல்லாம் சீனு. சரி, இதையாவது ஒரிஜினலாக பண்ணுறியா? ஒரிஜினலாக பண்ணுறியா நீ? இதையாவது நீ மட்டும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பார்த்து எங்கள் தலைவரை பார்த்து பேண்ட்டு போட்டால் காப்பி அடிக்கிறாரு. ஏன்னா காக்கி பேண்ட்டை இவனுக்கு தான் கண்டுபிடிச்சா மாதிரியும், இது வெள்ளை சட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்டுபிடிச்சா மாதிரியும் எங்கள் தலைவரை பார்த்து காப்பி அடிக்கிறாரு. அப்போ இது யாரை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க சொல்லு பார்க்கலாம். இன்னும் தேர்தல் நெருங்க எல்லாம் பைத்தியக்கார வேலையும் பண்ணுவானுங்க. கேள்வியை கட்டி பிடிக்கிறது எல்லாம் செய்வானுங்க. சரி சார், பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் இவர் என்னென்ன காமெடிகள் பண்ண போகிறாருன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு ஆள் கூட்டினது வேணா திரும்பி போகிறாங்க. அந்த வீடியோஸ்லாம் வெளில ஆகிட்டு இருக்கு. ஸோ இவர் எங்கே வந்து கூட்டம் வரலையோ அங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு ரத்துன்றது. என்ன காரணன்றது மக்கள் தெரியாமல் இருந்தது. இப்போ நம்ம தெரிஞ்சு போயிடுச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி சார். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.